சற்று முன்பு கிடைத்துள்ள முக்கிய செய்தி, ஆளுநர் மீது குற்றம் சாட்டி மக்களை திசை திருப்பும் முயற்சியில் திமுக ஈடுபடுகிறது என்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியிருக்கிறார். விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் சாமுவேல் எபினேசர் இணைந்திருக்கிறார். சாமுவேல் எபினேசர், பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை திமுக மீது குற்றம் சுமத்தி இருக்கிறாரே, அந்த குற்றச்சாட்டு குறித்த முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், இன்று பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிவில் இன்று சட்டப்பேரவையில் ஆளுநர் வெளிநடப்பு செய்ததை தொடர்ந்து தற்போது தனது கருத்தினை பதிவு செய்திருக்கிறார். குறிப்பாக திமுக அரசு தங்களின் தவறான ஆட்சியினாலும் விமர்சனாலும் ஏற்படும் மக்கள் கோபத்தை திசை திருப்பவே ஆளுநர் அவர்கள் மீது பழி சுமத்தும் வாடிக்கையாக இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக பின்பற்ற வேண்டிய விதிகளை சுட்டிக்காட்டியதாக தமிழக ஆளுநர் இன்று நமது கௌரவ தமிழக ஆளுநர் தமிழ்தாய் வாழ்த்துக்கு பிறகு தேசிய கீதம் பாட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஆனால் மறுக்கப்பட்டது. திமுக அரசு பின்பற்ற நினைவூட்ட வேண்டும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக கடந்த நவம்பர் 23, 1970 அன்று மனோன்மணியம் சுந்தரப்பிள்ளை எழுதிய அசல் தமிழ்தாய் வாழ்த்தின் திருத்தப்பட்ட பதிப்பு மாநில அரசு தமிழ்தாய் வாழ்த்து என முன்னாள் முதல்வர் கருணாநிதி அரசு ஆணை மூலம் அறிவிக்கப்பட்டது. அரசு தொடர்பான செயல்பாடுகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் செயல்பாடுகள் மற்றும் பொது நிகழ்ச்சிகளில் தொடர்ந்து இதை தான் உணர வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதைத் தொடர்ந்து இருப்பினும் 1991ஆம் ஆண்டு வரை தமிழ்நாட்டின் மாநில சட்டசபை ஆளுநர் உரை முன் தமிழ்தாய் வாழ்த்து ஓடப்படவில்லை என்றும் அவர் தனது பதிப்பில் தெரிவித்திருக்கிறார். அதே போல 1991 ஜூலை ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது முதல் முறையாக ஆளுநர் உரையிலும் பின்னர் முடிவிலும் முறையே தமிழ்தாய் வாழ்த்து மற்றும் தேசிய கீதம் பாடப்பட்டதாக அவர் தனது எக்ஸ்தல வாயில் தெரிவித்திருக்கிறார். இது மட்டுமல்லாமல் இந்திய அரசாங்கத்தால் இந்திய தேசிய கீதம் தொடர்பான உத்தரவின்படி ஆளுநர் கவர்னர் அவரது மாநில யூனியன் பிரதேசத்தில் உள்ள முறையான அரசு நிகழ்ச்சிகளில் அவர் வருகையின் போது அவர் வெளியேறும் போதும் அவர் வெளியே போகும்போது தேசிய கீதம் இசைக்கப்படும் என்பது செயல்பாடுகள் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக அண்ணா பல்கலைக்கழக பாலியல் வன்புணர்வு ஆளான பெண்ணுக்கு நீதி வழங்க வேண்டும் என கவனம் செலுத்த வேண்டும் என்று மக்கள் கவனத்தை திசை திருப்ப இருக்கிறார்கள் என்று தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் மற்றும் அதே போல அமைச்சர்கள் தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் மீது தமிழக அரசை வாக்குறுதிகளை விதிகளை மீறும் நடைமுறையில் பின்பற்ற வேண்டும் என்று அவர்கள் செயல்பட்டு வருவதாக அண்ணாமலை தனது எக்ஸ்தல பதிப்பில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. மோகன், விரிவான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி சாமுவேல் எபினேசர்.